வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி வேரி ஆகுது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ யூஜி பிஜின்னு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் டான்சியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்திங்கன்னா கிண்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்டு டிரைவர் கேட்டகரியில் உங்களுக்கு 11 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க எதுவும் தரலை. ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதாவது கம்ப்யூட்டரில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. அடுத்து இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரைட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய அப்பா பெயர் அல்லது கணவர் பெயர் அல்லது பாதுகாவலரோட பெயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆணா பெண்ணா திருநங்கையா அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய நிலையான முகவரி பர்மனெண்ட் அட்ரஸ் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், உங்களோட கல்வி தகுதி என்னவோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணியிருந்தால் அந்த அட்டையின் விவரம், பதிவு அட்டையின் விவரம் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, ரெனியூல் பண்ண வேண்டிய டேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணலாம். நீங்கள் இந்த ஜாபில் ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது கேட்குறீங்க, முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா அது என்ன பேசிஸில் அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே நாள் இடம் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷ்னல் ப்ரூஃப், அதே மாதிரி ஆதார் கார்டு ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃபு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதற்கான ப்ரூஃபு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் எண் 28 திருவிக்கா தொழிற்பேட்டை கிண்டி சென்னை 600032 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் டான்சியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் டான்சியோட சென்னை அலுவலகத்தில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஓட்டுநர்கள் பதவியும் 7 அலுவலக உதவியாளர் பதவியும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் மார்ச் 1ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நேர்லேயோ அல்லது அஞ்சல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை நேர்லேயும் சப்மிட் பண்ணலாம் அல்லது நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 19,500 மேக்ஸிமம் 62,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை பார்த்திங்கன்னா 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது SCA கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினருக்கு 1 வேக்கன்சிஸும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 1 வேக்கன்சிஸும், ஜென்ரல் கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ், மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SCA கேட்டகரிக்கு 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே 18லேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ITI PGன்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா எலிஜிபிள் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்ககிட்ட வேலிடான லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது LMB டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். டிரைவிங்கில் குறைந்தது உங்களுக்கு 5 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 5 இயர்ஸாவது உங்களுக்கு டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் போஸ்டிங்ஸ். இந்த போஸ்டிங்க்கு 15,700 50,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 23,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கம்யூனிட்டி வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. SCAக்கு 1 வேக்கன்சிஸும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினருக்கு 2 வேக்கன்சிஸும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்லே முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 1 வேக்கன்சிஸும், பட்டியலின வகுப்பினருக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SCA SC இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மற்ற கம்யூனிட்டி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 18லேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்ட விண்ணப்பிச்சுக்கலாம் நீங்கள். அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அல்லது 2 வீலர் ட்ரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மார்ச் 31ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இன்டர்வியூ எப்போ எங்கே எந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அன்றைக்கே நடக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த 11 வேக்கன்சிஸும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. சென்னையில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.